நீங்கள் இப்போ ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கு. இது இலக்கியமா இலக்கியம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆகச்சிறந்த இலக்கியம். அது எப்படி ஆகச்சிறந்த இலக்கியங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. அது வரைக்கும் ஓகேங்க, அது வரைக்கும் நானே எழுதிடுவேன், அது கண்ணதாசன் தேவையில்லை. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணான்னா தேவாரத்தை படிச்சிருந்தாலும் எழுதிட முடியும், அது மேட்டரே கிடையாது. ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, அதையும் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி எழுதிடுவேன். நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, அது வரைக்கும் முயற்சி பண்ணி எழுதிடுவேன். ஆனால் அடுத்த வரியை கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் எழுத முடியாது. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுன்னு எழுதினான். கூட என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. இது திரும்ப திரும்பி நான் பல தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன், எங்கே இருந்துடா இவர் எடுத்திருப்பார். இதே அப்படின்னா இலக்கியத்திலிருந்து தான் அவருக்கு கிடைத்திருக்கும். இது எங்கேருந்து கிடைத்திருக்க கூடும்னு நான் யோசித்து பார்க்கும் பொழுது அகநானூரில் 208வது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடும், தெரியலன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக தானே வந்திருக்கிறோம். அதனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நானும் முழுசாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்போ தான் நீங்கள் போய் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த பரணர் எழுதின ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லணும்னா, ஆயனன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றின ஒரு பாட்டு. தன்னுடைய நண்பன், ஆருயிர் நண்பன் நன்னனுக்காக மிஞ்சிலி அப்படிங்கிற ஒரு மன்னனோட போட்டியிட்டு போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கும்போது அந்த ஆயனன் வந்து மிக அற்புதமான ஒரு மன்னனாக இருந்திருக்கான். மன்னனா குறுநில மன்னன் தான், பரம்பு நாட்டை ஆட்சி செய்திருக்கக்கூடிய பெரிய வள்ளலாக போற்றப்பட்டவன். அவன் இறந்து கிடக்கும் பொழுது வெயிலில், நல்ல சுட்டெரிக்கும் வெயிலில் அவன் வீழ்ந்து கிடக்கிறான் அந்த போர்க்களத்தில். அப்போது அவன் செய்த நன்மைகள் எல்லாம் பறவைகளாக மாறி எல்லா பறவைகளும் தன்னுடைய சிறகுகளை விரித்து அவனுக்கு ஒரு பறவையால் ஒரு பந்தலை அமைத்து அவன் உடல் கருகக்கூடாது என்பதற்காக காத்தது அப்படின்னு எழுதியிருப்பார். அது முக்கியம் கிடையாது. அந்த நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுங்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த நிழலை விரித்து காட்டுது, அது கிடையாது இலக்கியம். அதுக்கு அடுத்தது ஒரு வரி எழுதுவார் பரணர். என்ன எழுதுவார்னா, அந்த காட்சியை பார்த்துட்டு இரவில் கண் தெரியாத கூகைகள் எல்லாம் தனியே வெக்கப்பட்டதான். என்னென்னா, பகலில் நமக்கு கண்ணு தெரியாதனால அந்த மன்னனுடைய சிறகுகளாக பந்தலாக மாற நம்மால் முடியவில்லையே என்று வருத்தப்பட்டதான். இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள்.